இந்த உலகத்தை காப்பாற்றுகிறவர், இதை உண்டாக்கின சர்வ வல்லவர். ஆம், இந்த உலகத்தில் வாழ்கிற நாமும் அவர் நாமத்து மேல், அவருடைய வார்த்தை மேல் நம்பிக்கை வைத்தோமானால் எப்படிப்பட்டவர்களாய் மாறுவோம்? அப்படிப்பட்டவர்களை எப்படி அவர் காப்பாற்றுகிறாராம்? இதோ பக்தன் சொல்லுகிறதை கேட்போமா? சங்கீதம் 116:6. கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார், நான் மெலிந்து போனேன், அவர் என்னை ரட்சித்தார். அன்பானவர்களை கபடமற்றவர்களை காக்கிறாராம். அப்போ இன்றைக்கு பேச்சுலை கபடத்தோடு வாழக்கூடியவர்கள் தங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தேவனுடைய பாதுகாப்பை இழந்துகிறார்கள். இன்றைக்கு லோகத்தில் மனுஷனை அடிமைப்படுத்தக்கூடிய உலக ஆசைகளுக்கு பின்னாக போய் கொண்டிருக்கிறவர்கள் இப்படிப்பட்ட நல்ல திவ்ய குணமாகிய கபடமற்ற தன்மையை இழந்து விடுகிறார்கள். ஆனால் தான் அன்றைக்கு இயேசுவை தேடி நன்மை உண்டாகுமோ, நாசரேத்திலிருந்து நன்மை உண்டாகுமோ என்று பிலிப்புங்கிற இயேசுவின் சீசரிடத்தில் நாத்தான்வேலுங்கிறவன் கேட்டபோது வந்து பார் என்று அவர் இயேசுவண்டை அழைத்து செல்கிறார். அப்பொழுது இயேசு அவரை பார்த்த உடனே கபடமற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று நாத்தான்வேலை குறித்து இயேசு சொல்லுகிறார். இதை கேட்கிற அன்பர்களே, உங்களை குறித்து யார் என்ன சொல்லுகிறார்கள், இவரை எப்படி நாம் பிரியப்படுத்துது, அவங்களை எப்படி பிரியப்படுத்துது என்று தயவு செய்து காலங்களின் நேரங்களையும் வீணடிக்க வேண்டாம். ஏன்னா நான் மெலிந்து போனேன். இன்றைக்கி உங்கள் பணம், உங்களுடைய நேரம், உங்களுடைய ஆரோக்கியம் மெலிந்து போக காரணம் மனுஷ பிரியராய் நாம் போயிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். கர்த்தர் நம்மை குறித்து நன்கறிவார். கபடமற்ற இதயத்தோடு, கபடமற்ற எண்ணத்தோடு வாழ முயற்சி செய்வோம். அதற்கான உதவியை தேவ ஆவியார் நமக்கு செய்ய வல்லவர். அப்பொழுது தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, கபடமற்றவர்களை கர்த்தர் காப்பாற்றுகிறார். இதோ அவருடைய பாதுகாப்புக்காக ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த உலகத்தில் பணமோ பதவியோ மனுஷர்களோ எல்லாம் காப்பாற்றாது. சில நேரம் வரும் போகும். ஆனால் என்னாலும் எப்பொழுதும் வானம் பூமி ஒளிந்தாலும் ஒழியாத உடைய வார்த்தையை கொண்டு நீர் உம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றுகிறீரப்பா. தகப்பனே, இந்த பாக்கியத்தை பெற்றிட எங்களுக்கு நல்ல கபடமற்ற இருதயத்தை, கபடமற்ற குணங்களை நீ தந்திரவிட வேணுமா ஜெபிக்கிறேன். என்னோடு சேர்ந்து ஜெபிக்க யாவருக்கும் இந்த ஆசீர்வாதத்தை தாரும். இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவை போல மாறிட வாழ்ந்திட உதவி செய்ய வேண்டும் என்று உங்களுக்காக தேவனிடத்தில் மன்றாடி கொண்டிருக்க உங்கள் அன்பு சகோதரன் மணி ஐயர். God bless you.